வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பனானா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே அதுக்கு டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரெசிபி போகிறது முன்னாடி Don't forget to subscribe our channel. வாங்க இப்போ ரெசிபி பார்த்துருவோம். 1/2 கப்பு அவல் எடுத்து ஒரு 2 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சிடலாம். அது இருக்கட்டும். இந்த மாதிரி பெரிய வாழைப்பழமாக ஒரு 3 வாழைப்பழத்தை எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு 1.5 கப்பு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சா போதும், இல்லைனா ஓவர் நைட் ஊற வைக்கலாம். அது கூட 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சுக்கு பொடி சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் நம்ம வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். சுக்கு பொடிக்கு பதிலாக ஏலக்காய் பொடியோ இல்லை ஜாதிக்காய் பொடியோ கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச அவலையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு ஸ்மூத்தான மாவு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் முடிஞ்ச வரையும் அரைங்க, அப்போ தான் மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இதை உடனே தோசை பண்ணணுன்னா ஊத்தப்பம் போல் திக்காக ஊற்றலாம். ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து 1.5 மணி நேரம் வரையும் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு தோசை பண்ணோம்னா நல்லா மெல்லிஸாகவே தோசை பண்ணலாம். நான் ஒரு 40 நிமிஷம் போல் வச்சுருக்கேன். இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் அப்ளை பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் தாராளமாகவே நெய் போட்டோம்னா தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதில் மாவு போட்டு நல்லா மெல்லிஸாக தோசை பண்ணிடலாம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண விடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தோசை நல்லாவே வரும். இதுக்கு மேலே கூட கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு பின்னாடி பக்கமும் குக் பண்ணிவிடுவோம். இது அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறதுனால அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் ஹனி கூட கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். பட் இதுக்கு நம்ம டாப்பிங்ஸ் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இதில் சாப்டு வால்நட்ஸும் ஹனியும் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். இது கூட நீங்கள் ஆப்பிள் கூட சேர்க்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு கொடுத்தோம்னா ரொம்பவே பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. அடுத்தது இதில் தேங்காய் பூ ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். அது கூடவே நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அந்த நாட்டு சர்க்கரை லேசாக உருகுனதோடு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். லாஸ்ட்டாக இதில் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம நட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டு நம்ம ஏற்கனவே சேனலில் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பனானாவும் சாக்லேட்டும் ரொம்பவே நல்ல காம்பினேஷன், சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Don't forget to subscribe our channel and thanks for watching our videos.